வழங்கப்பட்ட சிவப்பு எறும்பு சட்னி எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னா அஸ்ஸாம். அஸ்ஸாம் சிவப்பு எறும்பு சட்னி அஸ்ஸாம். அஸ்ஸாம் 3 இதுக்கு படிச்சுட்டு இருக்கோம். அசால்ட்டாக சந்தையில் போவாங்க. அசால்ட்டாக சிவப்பு எறும்பு சட்னி, அசால்ட்டாக இன்னொன்று படித்தோம், 3 படிச்சிருக்கோம், பார்த்துக்கலாம். சிவப்பு எறும்பு சட்னி அஸ்ஸாம். புவிசார் குறியீடானது மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. புவிசார் குறியீடானது மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இத்துடன் ஒடிசாவின் 26 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இதோட சேர்த்து 26 பொருட்களுக்கு. ரைட். 2024 ஆண்டிற்கான சர்வதேச காத்தாடி திருவிழா எங்கே நடைபெறுகிறா? குஜராத். காத்தாடி திருவிழா குஜராத். காத்தாடி திருவிழா குஜராத். காத்தாடி திருவிழா குஜராத். சந்துபி திருவிழா அஸ்ஸாம். சந்துபி திருவிழா அஸ்ஸாம். காத்தாடி திருவிழா குஜராத். எம். சுவாமிநாதன் 2024 விருதானது பின்புறம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? PR கம்போஜ். PR கம்போஜ் தான் MS சுவாமிநாதன் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோம். ஹரியானா வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் PR கம்போஜ். அதிக மகசூல் தரும் அரிசி கோதுமை வகைகளை அறிமுகப்படுத்தி விவசாய புரட்சி திட்ட பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் 98 காலமானார். அரிசி தட்டுப்பாட்டை நீக்க நவீன வேளாண் முறையை கண்டறிந்துள்ளார். ராமன் மகாசேச விருது, பத்மபூஷன் விருது, SS பட்நாயக்கர் உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார். 1963 ஜப்பானின் குட்டை ரக கோதுமை பயிரை அறிமுகம் செய்ததினால் 200% கிடைக்கச் செய்தார். 1968 கோதுமை புரட்சியான இந்தியாவில் ஏற்பட்டது. மேலும் சீனாவின் குட்டை ரக பயிரான IR8 அறிமுகம் செய்து நெல் புரட்சியை உருவாக்கினார். யார்? MS சுவாமிநாதன். MS சுவாமிநாதன். இந்திய ராணுவ பயன்பாட்டிற்காக DRDO உருவாக்கிய துப்பாக்கியின் பெயர் என்ன? உக்ரம். இந்திய ராணுவ பயன்பாட்டிற்காக DRDO உருவாக்கிய துப்பாக்கியின் பெயர் உக்ரம். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அமைப்பானது 1958 ஜனவரி 1 உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் தில்லியில் இருக்குது. பிரதமரின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்திய யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர். பிரதமர் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்தியது ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல் யூனியன் பிரதேசமாக மாறியிருக்கு. 2023 செப்டம்பர் 17 பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டமானது தொடங்கப்பட்டது. 10வது துடிப்பான குஜராத் மாநாட்டினை துவக்கி வைத்தவர் யார்? துடிப்பான குஜராத் 10வது துடிப்பான குஜராத் மாநாடு அப்படிங்கிறது நரேந்திர மோடி. உலக முதலீட்டாளர்கள் இருக்க குஜராத் காந்தி நகரில் 10வது துடிப்பான குஜராத் மாநாடு நடைபெறுகிறது. ரைட். ஆசியான் கூட்டமைப்பில் புதிதாக இணைய உள்ள நாடு எது? கிழக்கு தைமூர். ஆசியான் கூட்டமைப்பில் புதிதாக இணைய உள்ள நாடு எதுனா கிழக்கு தைமூர். இக்கூட்டமைப்பில் ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், கனடா, சீனா குடியரசு, ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா, ஜப்பான், வடகொரியா, தென்கொரியா, மங்கோலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், பப்பு நியூகினியா, ரஷ்யா, கிழக்கு தோமர், ஐக்கிய அமெரிக்கா, இலங்கை போன்ற நாடுகள் உறுப்பினராக இருக்குது. ஏசியன் நாடுகளில் ஆசியாவின் கூட்டமைப்பில் கிழக்கு தைமூர் நாடானது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் இணைய உள்ளது. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்லையும். பின்வருபவர்களின் பூட்டான் நாட்டின் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஷெரிங் டாக்பே. ஷெரிங் டாக்பே. பூட்டானுக்கு ஷெரிங் டாக்பே. டாக்பே. திருப்பூர் குமரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 11. திருப்பூர் குமரன் நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 11. காலம் 4/10/1904 11/1/1932. சிறப்பு பெயர் கொடிகாத்த குமரன். தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம். தேசிய மனித கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் ஜனவரி 11. தேசிய மனித கடத்தலுக்கான எதிரான விழிப்புணர்வு தினம் ஜனவரி 11. நேஷனல் ஹியூமன் டிராஃபிக் அவேர்னஸ் டே. தற்போது சென்னையில் நடைபெறும் அயலக தமிழர் தின விழாவின் கருப்பொருள் என்ன? தமிழ் வெல்லும். தற்போது சென்னையில் நடைபெறும் அயலக தமிழர் தின விழாவின் கருப்பொருள் என்ன? தமிழ் வெல்லும். அயலக தமிழர் தினம் ஜனவரி 12. சென்னையில் அயலக தமிழர் தினத்தை முன்னிட்டு அயலக தமிழர் தின விழாவானது அயலக தமிழர் நல வாரியம் சார்பில் நடத்தப்படுகிறது. அயலக தமிழர் தினம் ஜனவரி 12. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. கடலோர வளங்களை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் என்ன? தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். கடலோர வளங்களை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பேர் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். தமிழக அரசு மற்றும் உலக வங்கி இணைந்து தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட இயக்கமாகவும் 2020-2021 ஆண்டு வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இயக்கத்திற்கு உலக வங்கியிடமிருந்து 1675 கோடி தமிழக அரசு கடனாகப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு கடம்பூர் பள்ளியூர் பாதுகாப்பு பூங்கா 345 கோடி. சென்னை மற்றும் நாகப்பட்டினம் கடல் அமைப்பு பாதுகாப்பு மையம், தஞ்சாவூர் பன்னாட்டு கடல் பாதுகாப்பு மையம், டீல்ஸ் திட்டத்தின் செயல்படுத்தியுள்ள மாநிலம். அது பார்க்கலாம். ஸோ இது மாதிரி 3 இருக்குது. டீல்ஸ் திட்டத்தினை செயல்படுத்தியுள்ள மாநிலம் தமிழ்நாடு. டீல்ஸ்னால் தமிழக அரசானது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்திய டீல்ஸ் திட்டம் தற்போது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசானது அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு பயிற்சிகள் வழங்கிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. டீல்ஸ்னால் டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்துகிறாங்க. 27வது தேசிய இளைஞர் விழாவானது எங்கே நடைபெற உள்ளது? மகாராஷ்டிரா. 27வது தேசிய இளைஞர் விழாவானது எங்கே நடைபெற உள்ளது? மகாராஷ்டிரா நாசிக்கில் நடைபெற உள்ள 27வது தேசிய இளைஞர் விழாவின் இலட்சியாக இந்தியன் ராஷ்டிரிய தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இது மகாராஷ்டிரா மாநில விலங்காகும். பின்வருபவர்கள் யாருடைய தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான கண்காணிப்பு? ராம்நாத் கோவிந்த். 10,000 கோடி செலவாகும் சொல்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மக்களவை மற்றும் மாநில பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் நடத்த கொண்டு வரப்பட்டது. இதன் தலைவர் முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இருக்காரு. கடந்த 1952 மக்களவை மற்றும் மாநில பேரவையில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்துள்ளது. 1952 பரவாயில்ல. 1952 மக்களவை மற்றும் மாநில பேரவையில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்துள்ளது. விங்ஸ் இந்தியா 2024 நடைபெற உள்ள இடம் ஹைதராபாத். நடைபெற உள்ள இடம் ஹைதராபாத். ஜனவரி 18 முதல் 21 வரையிலான தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் நகரில் விங்ஸ் இந்தியா 2024 நடைபெற உள்ளது. ஜனவரி 18 மற்றும் 21 வரை தெலுங்கானா தலைநகரான ஹைதராபாத் நகரில் விங்ஸ் இந்தியா 2024 நடைபெற உள்ளது. விங்ஸ் இந்தியா ஹைதராபாத் விங்ஸ். ஹைட்டில் பறக்கணும்னா விங்ஸ் வேணும். 2024 ஆண்டிற்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல் இந்தியா எத்தனாவது இடம் பிடிச்சிருக்குன்னா 80. 2024 ஆண்டிற்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல் இந்தியா எத்தனாவது இடம் பிடிச்சிருக்குன்னா 80. ஹென்லி நிறுவனம் வெளியிட்டுள்ள பட்டியலில் ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தினை பிடித்துள்ளது. முதலிடம் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், ஜப்பான், சிங்கப்பூர். 2ஆம் இடம் பின்லாந்து, ஸ்வீடன், தென்கொரியா. 3வது இடம் ஆஸ்திரேலியா, டென்மார்க், ஐர்லாந்து, நெதர்லாந்து. நம்ம 80வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதராக நியமிக்கப்பட உள்ளவர் செந்தில் பாண்டியன். உலக வர்த்தக அமைப்பின் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் செந்தில் பாண்டியன். ஜனவரி 1 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அமைப்பானது உருவாக்கப்பட்டது. தூய்மையான நகரங்கள் 2023 படி முதலிடம் பிடித்துள்ள நகரம் தூய்மையான நகரங்களில் இந்தூர்.
2023 முதலிடம் பிடித்துள்ள நகரம் இந்தூர். இப்பட்டியலை ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1,00,000க்கும் மேலான மக்கள் தொகை நகரங்கள் முதலிடம் இந்தூர் 7வது முறையாக வந்திருக்கு. 3ஆம் இடம் நவி மும்பை, 4வது இடம் விசாகப்பட்டினம். 1,00,000க்கும் மேலான மக்கள் தொகை உள்ளதில் 1,00,000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் முதலிடம் சாஸ்வத் மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் பதான், 3ஆம் இடம் லோனாவாலா. கங்கை ஆற்றங்கரையோர தூய்மை நகரங்கள் முதலிடம் வாரணாசி, 2ஆம் இடம் பிராக்யாராஜ். மணலின் அடிப்படை முதலிடம் மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் மத்திய பிரதேசம், 3ஆம் இடம் சத்தீஸ்கர். இது தூய்மையான நகரங்கள் 2023. ஜாக்ரேப் ஓப்பன் மல்யுத்த போட்டியில் தங்கம் வென்ற மல்யுத்த வீரர் யார்? ஜாக்ரேப் ஓப்பன் மல்யுத்த போட்டியில் அமன் ஷரவத். ஜாக்ரேப் ஓப்பன் மல்யுத்த போட்டியானது குரோஷியாவில் நடைபெறுவதற்கு 57 கிலோ பிரிவில் அமன் ஷரவத் தங்கம் ஜெயித்திருக்கார். தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. விவேகானந்தர் பிறந்த தினமான ஜனவரி 12 ஆண்டுதோறும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக முதல்வரால் எனது கிராமம் திட்டம் எப்போ தொடங்கி வைக்கப்பட்டது? ஜனவரி 12. தமிழக முதல்வரால் எனது கிராமம் திட்டம் ஜனவரி 12. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தங்கள் சொந்த ஊரில் வளர்ச்சியாக பங்கெடுக்க எனது கிராம திட்டத்தின் தமிழக முதல்வர் அயலக தமிழர் மாநாடு தொடங்கி வைத்துள்ளார். அயலக தமிழர் தினம் ஜனவரி 12. பின்வருவர்கள் தமிழக அரசின் காமராஜர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? பலராமன். காமராஜர் பலராமன். காமராஜர் விருது பலராமன் கொடுக்குறாங்க. தமிழக அரசானது பெரியார் அம்பேத்கர் காமராஜர் விருதுகளை அறிவித்துள்ளது. காமராஜர் விருது பலராமன், அம்பேத்கர் விருது சண்முகம். காமராஜர் விருது பலராமன் காமராஜர். அம்பேத்கர் விருது சண்முகம். திருவள்ளுவர் விருது பாலமுருகன் அடிமை சுவாமிகள். தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன். பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம். மகாகவி பாரதியார் விருது பழனி பாரதியார் விருது பழனி பாரதி. பாவேந்திர பாரதிதாசன் விருது முத்தரசு. திருவிக விருது ஜெயசீல ஸ்டீஃபன். கியாபி விஸ்வநாதன் விருது ரா கணபதி. திருவிக விருது ஜெயசீல ஸ்டீஃபன். பாவேந்திர பாரதிதாசன் விருது முத்தரசு. மகாகவி பாரதியார் பழனி பாரதி. பாவேந்திர பாரதிதாசன் முத்தரசு. திருவிக விருது ஜெயசீல ஸ்டீஃபன். கியாபி விஸ்வநாதன் விருது ரா கணபதி. தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன். பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம். திருவள்ளுவர் விருது பாலமுருகன் அடிமை சுவாமிகள். டாக்டர் அம்பேத்கர் விருது சண்முகம். காமராஜர் விருது பலராமன். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசானது பெரியார் அம்பேத்கர் காமராஜர் விருதுகளை அறிவித்துள்ளது. காமராஜருக்கு பலராமன். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கமானது எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது? கீழக்கரை மதுரை என்பது மதுரை உள்ள அலங்காநல்லூர் அருகே அமைந்துள்ளது. தமிழக அரசு கிழக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஏறுதழுவல் அரங்கம் அமைத்து இதற்காக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கம் என பேரணி வச்சிருக்காங்க. 2023ஆம் ஆண்டுக்கான மாசடைந்த நகரங்கள் பட்டியல் முதலிடம் பைர்னி ஹாட். எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் சார்பில் மாசடைந்த நகரங்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. முதலிடம் பைர்னி ஹாட் மேகாலயம், 2வது இடம் பெருசராய் பீகார், 3வது இடம் கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேசம், 8வது இடம் டெல்லி. எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் சார்பில் மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் வெளியிடப்பட்டது. முதலிடம் பைர்னி ஹாட், 2ஆம் இடம் பெருசராய், 3வது இடம் கிரேட்டர் நொய்டா, 2வது இடம் டெல்லி. அதிநவீன ஆகாஷ் NG ஏவுகணை சோதனை நடத்தப்பட்ட இடம் இது ஒடிஷா. அதிநவீன ஆகாஷ் NG ஏவுகணை சோதனை நடத்தப்பட்ட இடம் ஒடிசாவின் சந்திப்பூர் கடலோர பகுதியில் நடத்தப்பட்ட அதிநவீன ஆகாஷ் NG ஏவுகணை சோதனை நடத்தி வெற்றியடைந்துள்ளது. இந்த ஏவுகணை குறைந்த உயரத்தில் அதிக வேகத்தில் பறந்து செல்லும் இலக்குகளை தாக்கி அளிக்கும் இலக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கின்ற தன்மை எதுப்பா? ஒடிசா. அதிநவீன ஆகாஷ் NG ஒடிசாவில் இருக்குது. ஸ்ரீ ராம்லாலா தர்ஷன் திட்டமானது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா சத்தீஸ்கர். ஸ்ரீ ராம்லாலா தர்ஷன் சத்தீஸ்கர் திட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோயிலுக்கு மக்கள் அழைத்து செல்வதற்காக சத்தீஸ்கர் அரசு தொடங்குகிறது ராம்லாலா தர்ஷன். தற்போது தொடங்கப்பட்ட மல்கங்கிரி விமான நிலையம் எங்கே இருக்குன்னா ஒடிஷா. மல்கங்கிரி விமான நிலையம் ஒடிஷா. தற்போது தொடங்கியிருப்பாங்க புதிய விமான நிலையம் மல்கங்கிரி ஒடிஷா. ஒடிசாவில் நிறுவப்பட்ட புதிய விமான நிலையத்தை ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி 11 to 17. நேஷனல் ரோடு சேஃப்டி வீக் ஜனவரி 11 to 17. கருப்பொருள் பியர் ரோடு சேஃப்டி ஹேர். சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாடலில் தமிழர் இலக்கியம் கல்வி சமூக மேம்பாடு உள்ளிட்ட 8 விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்படித்தானே சையது முகமது சலாவுதீன் மலேசியா, டத்தே எம் சரவணன் மலேசியா, சுப்பிரமணியன் தின்னப்பன் சிங்கப்பூர், ஜெயராமலிங்கம் மணக்கர் எனது கிராமம். ரைட். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகாலய புலிகள் காப்பகம் தமிழ் மேகமலை கோட்டத்தை கடைபிடித்த புதிய வண்ணத்து பூச்சி இணைந்து பேர் என்ன? கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் வந்து பட்டாம்பூச்சியோட பேர். புதிய வகை வண்ணத்து பூச்சியோட பேர். புதிதாக கண்டுபிடித்த கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படிங்கிற வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கை 330 உயர்ந்துள்ளது. 33 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்க ஒரே வகை வண்ணத்து பூச்சி தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு அதிகாரப்பூர்வமாக பேர் மாற்றப்பட்டனால் 14/1/1969 அறிஞர் அண்ணா மெட்ராஸ் மாநில பேர் தமிழ்நாடு என மாற்றம் செய்துள்ளார். அப்படித்தானே? மத்திய அரசின் தூய்மை நகரப்படி சென்னை எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்கா? 37. தூய்மையில் 37. சென்னை அவுட்டு. சென்னை நகரமானது மத்திய அரசின் தூய்மை நகரப்படி 44 இடத்துலேருந்து 34 முன்னேறி இருக்குப்பா, பரவாயில்ல. தென்னிந்தியன் தூய்மை விருதானது கீழ்வெளியூரில் பேரூராட்சி வழங்கப்பட்டிருக்கு. தென்னிந்தியன் தூய்மை விருதானது கீழ்வெளியூர் பேரூராட்சி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. பார்த்துக்கங்க. தமிழக அரசின் சிறப்பு விருதினை பெற உள்ளவர் யார்? ஆயி அம்மா. மதுரை சார்ந்த ஆயி அம்மா அரசு பள்ளிக்கு 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை கொடையாக வழங்கியதற்கு சிறப்பு விருது வழங்கப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அப்படித்தானே? கொரோனா உடல் காத்தும் உயிர் காத்தும் என்ற நூலின் ஆசிரியர் மா சுப்பிரமணியன். கொரோனா உடல் காத்தும் உயிர் காத்தும் என்ற நூலின் ஆசிரியர் மா சுப்பிரமணியன். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எழுதிய கொரோனா உடல் காத்தும் உயிர் காத்தும் நூலிலானது சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற பவாசி புத்தகாட்சி போது வெளியிடப்பட்டது. தமிழ் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டிருக்கார். பின்வருபொருள் ஹரிவராசனம் விருதானது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா வீரமணிதாசன். ஹரிவராசனம் விருது வீரமணிதாசன். ஓகே. டேஸ்ட் அட்லஸ் இணையதளமானது உலக மிகச்சிறந்த அரிசியாக எந்த நாட்டின் பாஸ்மதி அரிசி தேர்வு செஞ்சிருக்கு? டேஸ்ட் அட்லஸ் இணையதளமானது எந்த நாட்டினா இந்தியாவோட பாஸ்மதி அரிசியை சூப்பர்னு சொல்லியிருக்கு. 2வது இடம் அர்புரியா வகை அரிசி, 3வது இடம் கரோலினா வகை அரிசி போர்ச்சுகல். சாத்விக் சிராஜ் செட்டி இணை பின்னர் எந்த விளையாட்டு தொடர்புடையவர்கள்? பேட்மிண்டன். சாத்விக் சிராஜ் செட்டி பேட்மிண்டன் விளையாடக்கூடியவங்க. மலேசியா ஓப்பன் சூப்பர் 1000 பேட்மிண்டன் போட்டி நடைபெற பேரில் சாத்விக் சிராஜ் செட்டி இணை வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. சாத்விக்
முன்னாள் ராணுவ படை வீரர்கள் தினமானது சொல்லப்படுறது ஜனவரி 14. முன்னாள் ராணுவ படை வீரர்கள் தினமானது சொல்லப்படுறது ஜனவரி 14. இந்தியாவின் முதல் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் பணி ஓய்வு பெற்ற தினமான ஜனவரி 14 முன்னாள் ராணுவ படை வீரர்களாக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 75வது இந்திய ராணுவ தினம் ஜனவரி 15. 75வது இந்திய ராணுவ தினமானது ஜனவரி 15. ஜனவரி 14 என்ன சொல்கிறோம்? ராணுவ படை வீரர்கள் தினம். முன்னாள் ராணுவ படை வீரர்கள் தினம் ஜனவரி 14. ராணுவ தினம் ஜனவரி 15. ஜனவரி 15 1949 பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தின் கட்டுப்பாடானது இந்திய அரசு ஒப்படைக்கப்பட்ட தினமானது இந்திய ராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது. தற்போது இந்த 75வது ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது. அப்படித்தானே? தில்லியில் நடைபெற்ற இந்திய ரூபாய் 100 ஆண்டுகால பயணம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்களை 35 ஆண்டுகள் நாடுகள் இந்திய ரூபாய் தங்கள் நாட்டில் பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். 100 ஆண்டுகால பயணம். கோவை வனக்கோட்டத்தில் உள்ள பெத்திக்குட்டை பகுதியில் வன உயிரின மறுவாழ்வு மையம் அமைக்க தமிழக அரசு ஆணை வெளியிட்டிருக்கு. வன உயிரின மறுவாழ்வு மையம் கோவை வனக்கோட்டம் பெத்திக்குட்டையில் சொல்லியிருக்காங்க. பெத்திக்குட்டை வன உயிரின மறுவாழ்வு மையம் பெத்திக்குட்டை. ஓகே. 9வது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்ற இடம் 9வது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா கோயம்புத்தூர். 9வது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா கோயம்புத்தூரின் பொள்ளாச்சியில் நடைபெறுகிறது. இப்படித்தான ஒட்டக திருவிழா ராஜஸ்தான். சர்வதேச ஒட்டக திருவிழா ராஜஸ்தான் பிகானரில் நடைபெறுது. 2024 ஆண்டு சர்வதேச ஒட்டகாண்டாக ஐநா சபை அறிவித்துள்ளது. 2024 ஆண்டு சர்வதேச ஒட்டகாண்டாக ஐநா அறிவித்துள்ளது. 2024 ஒட்டகாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டக திருவிழா ராஜஸ்தான் நடக்குது. இந்த கேள்வி வரது வாய்ப்பு இருக்குது. ஒட்டக திருவிழா ராஜஸ்தான் ஒட்டகாண்டு 2024. ஷாங்கியா மற்றும் ஐஐடி கான்பூர் ஆகிய இரண்டும் இணைந்து உருவாக்கிய தொழில்நுட்பத்தின் பேர் என்ன? T2M சேவையானது சிம் கார்டு மற்றும் இணைய வசதி இல்லாமல் வீடியோக்களை பார்த்து வழிவகை செய்யும் நேரடி கைபேசி ஒளிபரப்பு தொழில்நுட்ப சேவையாகும். இத்தொழில்நுட்பமானது முதற்கட்டமாக 19 நகரங்களில் சோதனை செய்யப்பட்டிருக்கு. T2M டைரக்ட் டு மொபைல். சாங்கியா மற்றும் ஐஐடி கான்பூர் D2 டைரக்ட் டு மொபைல். கங்கா சாகர் மேளா பின்வரும் எந்த இடத்தில் நடைபெறுகிறதுனா மேற்கு வங்கம். கங்கா சாகர் மேளா மேற்கு வங்கத்தில் நடைபெறுகிறது. கங்கா சாகர் மேளா மேற்கு வங்கம். 2023 ஆண்டிற்கான இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழானது நடைபெற்றுள்ள இடம் ஹரியானா. 2023 ஆண்டிற்கான இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழானது ஹரியானா இருக்குது. ஜனவரி 17 முதல் 20 வரை 9வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா ஹரியானாவின் பரிதாபாத் நகரில் நடைபெற இருக்குது. பரிதாபாத் என்னது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா. பின்வரும் வைபவ் விருதானது யாருக்கு வழங்கப்படுகிறது? ரஞ்சன் கோகாய். வைபவ் விருதானது அசாமானத்தில் உயரிய விருது. அசாமானத்தில் கொடுக்கப்படுறது வைபவ். விருதான உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சன் கோகாய்க்கு வழங்கப்படுகிறது. ஆபரேஷன் அம்ரித் திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ள மாநிலம் ஆபரேஷன் அம்ரித் கேரளா. திட்டமானது மருத்துவ ஆலோசனைக்கு மருந்து வழங்குவதை தடுக்க கேரளா கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்ரித். இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ்மார்ட் கேரளா ஆபரேஷன் அம்ரித். இந்திய ராணுவம் 2024 ஆண்டின தொழில்நுட்பத்தினை உறிஞ்சும் ஆண்டாக அறிவித்துள்ளது. இந்திய ராணுவம் தொழில்நுட்பத்தினை உறிஞ்சும் ஆண்டாக சொல்லியிருக்காங்க. 2024 இப்போ தான் பிறந்திருக்கு இந்திய ராணுவம். ஐநா சொன்னது ஒட்டக ஆண்டு. அட்பாடி பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. அட்பாடி பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. மகாபாடி பாதுகாப்பு மையம். மகா பாதுகாப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மகா பாதுகாப்பு. 2022-23 ஆண்டுகளில் வறுமையிலிருந்து அதிக மக்கள் தப்பித்த மாநிலம் இது உத்தரப்பிரதேசம். இது 22-23 வறுமையிலிருந்து அதிக மக்கள் தப்பித்த மாநிலம் உத்தரப்பிரதேசம். கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியாவில் 24.82 பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக நித்தி ஆயோக் சொல்லியிருக்கு. 2013-14 29.17% பேர் வறுமையிலிருந்து 29-11% குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல. வெற்றி 10 ஆண்டுகளில். நித்தி ஆயோக் அமைப்பானது ஜனவரி 1, 2015 தொடங்கப்பட்ட அமைப்பு நித்தி ஆயோக். சுவிட்சர்லாந்தில் உலக பொருளாதார மன்றத்தின் எத்தனாவது கூட்டம் நடைபெற உள்ளது? 54 ரைட்டா. ஃபிஃபாவின் சிறந்த கால்பந்து வீரர் 2023 ஜெயிச்சவர் லியோனல் மெஸ்ஸி. ஃபிஃபாவோட சிறந்த கால்பந்து வீரர் 2023 ஜெயிச்சது மெஸ்ஸி. சுவிட்சர்லாந்தில் உலக வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நடக்குது. சுவிட்சர்லாந்தில் அது 54வது ஃபோரம். அர்ஜென்டினாவை சேர்ந்த லியோனல் மெஸ்ஸி 2வது முறையாக சிறந்த கால்பந்து வீரரை வாங்கியிருக்கார். ஃபிஃபாவோட சிறந்த கால்பந்து வீரர் அர்ஜென்டினாவை சேர்ந்த லியோனல் மெஸ்ஸி. அதுவும் 2வது முறையாக. ஐசிசி டிசம்பர் மாத சிறந்த வீரர் விருதினை ஜெயிச்சவங்க பேட் கமின்ஸ். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி கேப்டனான பேட் கமின்ஸ் டிசம்பர் மாதத்திற்கான ஐசிசி சிறந்த வீரர் விருதினை ஜெயிச்சிருக்காரு. ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் 15/1909 ஆரம்பிச்சாங்க. 1909 100 ஆண்டையும் கடந்து போயிட்டு இருக்கு. திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 16. திருவள்ளுவர் தினம் ஜனவரி 16. தேசிய ஸ்டார்ட் அப் தினம் ஜனவரி 16. நேஷனல் ஸ்டார்ட் அப் டே ஜனவரி 16. திருவள்ளுவர் தினம் ஜனவரி 16. திருவள்ளுவர் தினம் ஜனவரி 16. கருப்பூரில் என்ன ஸ்டார்ட் அப்ஸ் அன்லாக்கிங் இன்ஃபினிட் பொட்டன்ஷியல். இந்தியாவில் சராசரியாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நடைபெறும் 53 சாலை விபத்துகளில் 19 பேர் உயிரிழப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் நிதின் கட்கரி தெரிவித்தார். ஒவ்வொரு நேரத்துக்கு 53 சாலை விபத்து நடக்கு. ஸ்டார்ட் அப் தரவரிசை 2022 சிறப்பாக செயல்படும் மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, குஜராத். ஸ்டார்ட் அப் தரவரிசை 2022 சிறப்பாக செயல்படும் மாநில பட்டியலில் இடம்பெற்ற தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, குஜராத். 2022 ஆண்டிற்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் சிறப்பாக செயல்படும் மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இப்பட்டியலில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, குஜராத் ஆகிய மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கு. சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையம் துவங்கப்பட்டுள்ள இடம் கேரளா. கேரளா. இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையமானது கேரளா மாநிலத்தில் துவங்க வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 310 மீட்டர் நீளமுடைய உலக கப்பல் துறையையும் புதிய சமையல் எரிவாயு இறக்குமதி முனையத்தையும் திறந்து வைத்திருக்காரு. கேரளாவில் யார்? பிரதமர் மோடி. இந்திய அரசு 50% விபத்து மரணங்களை குறைக்க இலக்காக அமைத்துள்ளது. 2030 இந்திய அரசு 50% விபத்து மரணங்களை குறைக்க இலக்காக நிர்ணயித்துள்ளது. 2030 இந்தியாவில் அதிக சாலை விபத்தில் நடைபெறும் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் சாலை விபத்தில் அதிக உயிரிழப்பு ஏற்படும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். விபத்து நடக்கிறது தமிழ்நாடு, உயிரிழப்பு ஏற்படுறது உத்தரப்பிரதேசம். பரவாயில்ல. பின்வரும் எந்த இடத்தில் ஆசிய பௌத்த மாநாடு 12வது பொது சபை கூட்டம் நடைபெற்றது? பின்வரும் எந்த இடத்தில் ஆசிய பௌத்த மாநாட்டின் 12வது பொது சபை கூட்டம் நடைபெற்றது? புதுதில்லி. அமெரிக்காவில் நடைபெறும் ஆசிய பௌத்த மாநாட்டின் 12வது பொது சபை கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. தற்போது MP லேடஸ் இதில் உருவாக்கப்பட்ட சிலையின் பேர் என்ன?
இசாக்சி எம்பி லேடஸ். இசாக்சி செயலியானது நிதி பயன்பாட்டை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. எம்பி லேடஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் மக்கள் உறுப்பினர் உள்ளாட்சி மேம்பாட்டு திட்டம் 1993 உருவாக்கப்பட்டது. அது வந்து இசாக்சி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது கேள்விக்கு வரும். இந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. 12வது திவ்ய கலா மேளாவில் நடைபெற்றுள்ள இடம் இது குஜராத். திவ்ய கலா மேளா குஜராத். குஜராத்தின் சூரத் நகரில் மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்கள் பொருளாதார மேம்பாட்டிற்கும் தகவல் தயாரிக்கும் பொருட்கள் உலக சந்தைக்கு கொண்டு வரும் விதமாக 12வது திவ்ய கலா மேளா நடைபெற்றுள்ளது. பக்கே பாகா ஹார்ன்பில் திருவிழா நடைபெறுகிறது. பக்கே பாகா ஹார்ன்பில் திருவிழா எங்கே நடைபெற்றுள்ளது? அருணாச்சல பிரதேசம். பக்கே பாகா ஹார்ன்பில் திருவிழா எங்கே நடைபெற்றுள்ளது? அருணாச்சல பிரதேசம். துலிப் மலை திருவிழா ஜம்மு காஷ்மீர். ஹார்ன்பில் திருவிழா நாகாலாந்து. பக்கே வந்து அருணாச்சல பிரதேசம். துலிப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹார்ன்பில் திருவிழா நாகாலாந்து. மேராஹூ ஷாங்பா திருவிழா மணிப்பூர். ஹெமிஸ் திருவிழா லடாக். சம்பவ் என பாதுகாப்பான மொபைல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு உருவாக்கிய அமைப்பு இந்திய ராணுவம். சம்பவம்னா செக்யூர் ஆர்மி மொபைல் பாரத் வெர்ஷன். அப்படி தானே சம்பவ் பண்ண போகிறாங்க ஆர்மி. உலக நாணய தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ள நாடு குவைத். ராணுவ தலைமை வரிசை ராணுவ வலிமை தரவரிசை 2024 அமெரிக்கா ஃபர்ஸ்ட். முதலிடம் அமெரிக்கா, 2ஆம் ரஷ்யா, 3ஆம் சீனா, 4ஆவது இடம் இந்தியா. கிர்கிஸ்தான் நாட்டின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள விலங்கு பனி சிறுத்தை. ஐசிசியின் டிசம்பர் மாதத்தின் சிறந்த வீராங்கனை விருதினை வென்றவர் தீப்தி சர்மா. இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக தீப்தி சர்மா டிசம்பர் மாதத்தின் ஐசிசியின் சிறந்த வீராங்கனை விருதினை ஜெயிச்சிருக்காரு. 2023ஆம் ஆண்டிற்கான ஃபிஃபாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை யார்? ஜூலி எர்டஸ் இல்லைப்பா, ஐடானா பார்மாட்டி. தற்போது இந்திய தரவரிசை முதலிடம் பெற்றுள்ள நபர் பிரக்யானந்தா. அப்படி தானே. 6வது கேல இந்திய விளையாட்டுப் போட்டி எங்கே நடைபெற்றுள்ளது? தமிழ்நாடு. 6வது கேல இந்திய விளையாட்டு தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. தற்போது நடைபெற்றுள்ள 44 செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் லட்சணை தேர்வு செஞ்சுள்ள தம்பி தானே. 44 செஸ் ஒலிம்பியாட் போட்டி லட்சணை தம்பி. இது கேள்வியை கேட்டாங்க. 44 செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் லட்சணை தமிழ் வெண்கலச்சிலை உயர்நிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். தற்போது தமிழ்நாட்டில் குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது? 8.2 இருக்குது. சமூக நீதிக்கான அம்பேத்கர் சிலை எங்கே திறக்கப்பட உள்ளது? ஆந்திரா. சமூக நீதிக்கான அம்பேத்கர் சிலை 206 அடி உயர முடியாது ஆந்திரா மாநிலத்தில் விஜயவாடாவில் திறக்கப்பட்டுள்ளது. மகதாரி வந்தனா திட்டம் சத்தீஸ்கர். குடும்ப தலைவிக்கு 1000 வழங்கும் திட்டம் மகதாரி வந்தனா. திட்டம்லாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு ஆரம்பிச்சாங்க. கிரிமிலட்சுமி கர்நாடகா, மகாலட்சுமிங்கிறது தெலுங்கானா. செயற்கை பாறைகளுக்கான திட்டம் எங்கே தொடங்கப்பட்டுள்ளது? கேரளா. செயற்கை பாறைகளுக்கான திட்டம் கேரளா. பின்பொருள் குவம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருது ஷிர்ஷோத் முகோபாத்யாய். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் 5வது சதவீதம் அடித்த முதல் இந்திய வீரர் ரோஹித் சர்மா. அண்டர் 19 ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகள் இந்திய தலைவராக செயல்படுபவர் உதய் சஹாரன். தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் ஜனவரி 19 பேரிடர் மீட்பு தினம். அப்படித்தானே. தற்போது டிடி தமிழ் என்று அழைக்கப்படுவது டிடி பொதுகை. டிடி தமிழ்னு சொல்லப்படுறது டிடி பொதுகை சேனல் 1975 தூர்தர்ஷன் பேரில் தொடங்கப்பட்டது. இப்போ தமிழ்னு சொல்கிறாங்க. பின் நேரம் டிடி பொதுகைன்னு மாற்றினாங்க. தற்போது டிடி தமிழ். கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு எங்கே நடைபெற்றது? சென்னையில். நடந்தது. ரத்ன பாஸ்கர் எழுதியுள்ள நூலின் பெயர் உளி ஓவியங்கள். ரத்ன பாஸ்கர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியில் பிரதமர் மோடி உளி ஓவியங்கள் என்ற நூலினை வழங்கினார். செல்லாத பணம் இமயம். சஞ்சாரம் எஸ். ராமகிருஷ்ணன். நீர் வழிபடுவோம் தேவி பாரதி. இதெல்லாம் சாகித்ய விருதுகளை வாங்கினார். புதிய போயிங் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகம் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா கர்நாடகாவில். புதிய போயிங் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகம் எங்கே இருக்குது? கர்நாடகம். இந்தியாவில் முதல் கிராம்பன் மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் கேரளா. கேரளா. தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கொலஜியம் குழுவால் பரிந்துரைக்கும் நீதிபதி பேரான பிரசன்னா பி வரால். இந்தியாவின் முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை உருவாக்கப்பட மும்பை கோவா. எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலையானது எதனை உருவாக்கப்பட மும்பை கோவா. நிலவின் மேற்பரப்பின் ஆராய ஜப்பான் அனுப்பிய விண்கலத்தின் பெயர் ஸ்லிம். நிலவின் மேற்பரப்பினை ஆராய அனுப்பியது பேர் ஸ்லிம். ஸ்மார்ட் லேண்டர் இன்வெஸ்டிகேஷன் மோன்ஸ். அப்படிதானே. காந்தி லைஃப் இன் 3 கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறது எம்ஜே அக்பர், கே நட்வார் சிங். இந்திய முதல் ஏர்பஸ் A350 விமான சேவை தொடங்கியுள்ள நிறுவனம் ஏர் இந்தியா. நாட்டின் முதல் விமான நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனம் ஏர்பஸ் A350 விமானத்தை ஏர்பஸ் நிறுவனத்திலிருந்து வாங்கியுள்ளது. மன்சுக் மாண்டவியா எழுதிய நூலின் பெயர் ஃபெர்டிலைசிங் த ஃபியூச்சர். அமெரிக்காவில் நடைபெற்ற ஃபீடர் ஹார்பர்ஸ் கிறிஸ்டி டேபிள் டென்னிஸ் போட்டி நடந்தது. சிவா ஜாகுலா ஜெயிச்சிருக்காங்க. தேங்க்யூ.